இத்தனை நாள் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் ஈக்விட்டிஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா இது கம்ப்ளீட்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிளாரிட்டி கொடுக்குற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல், அதுக்கப்புறம் அல்ட்ரா ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவலான ஒரு ஃபேவரட்டான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎம்எஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈக்விட்டிஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களோட பியூர் டெப்ட்லயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது பிஎம்எஸ் டெப்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஎம்எஸ் டெப்ட் ஃபண்ட்ஸ் 10 to 12% வரையும் ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஆனுவலா ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற கேப்பபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக. பிஎம்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க மினிமம் 50 lakhs இருந்தா நீங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு கம்மியா நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியாது. எதனால பாத்தீங்கன்னா அதுல ரிஸ்க் இருக்கிற மாதிரி அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாம பிஎம்எஸ்ல ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கு. அதுல ஒரு கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎம்எஸ் டெப்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னுமே நீங்க இந்த விஷயம்லாம் தெரியாம நீங்க பேங்க் எஃப்டிஸ் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட மணியை யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க உங்க ஃபண்டை டைவர்சிஃபை பண்ணும்போது உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது நல்லாவே கிடைக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட யூனிக்கான ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸா தெரிஞ்சுக்கணுமா? யூனிக்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாம உங்களோட ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.